முதலமைச்சர் விஜய், தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த எம்எல்ஏக்களுக்கு, ஆல் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்லேருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக, ஏற்கனவே நிறைய பேருக்கு இருக்கும், இல்லாமல் இருக்கும், பழசாக இருந்திருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஃப்ளீட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாருக்குமே வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறதா அறிவிச்சிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த அலவன்சஸ் படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கார் கொடுக்குறதும் மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 75,000 ருபீஸ் வந்து டிரைவரோட சம்பளம், அப்புறம் எரிபொருள், பெட்ரோல் இல்லை டீசல், ஃபியூவல், அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ், எல்லாத்துக்கும் 75,000 ருபீஸ். அது இல்லாமல் 25,000 ருபீஸ் வந்து எம்எல்ஏ அவங்க கான்ஸ்டிட்யூவன்சிக்கு, தொகுதிக்கு போகிறாங்க இல்லைங்களா, தொகுதியில் ஒரு அசிஸ்டண்ட் அவங்க ஹையர் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அவங்களுக்கு சம்பளம் ப்ளஸ் இதர விஷயங்களுக்காக 25,000, 75,000 வாகனம் சார்ந்தும், 25,000 இந்த மாதிரி கான்ஸ்டிட்யூவன்சி அசிஸ்டண்ட் வச்சுக்கிறது சார்ந்தும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் எம்எல்ஏ அவங்க வந்து துரிதமாக விரைந்து மக்கள் பணிகளுக்காக உழைக்கணும்னா அவங்க வந்து மொபைலாக இருக்கணும், அவங்களுடைய மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக அவசியம், வெஹிக்கிள் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது அந்த வெஹிக்கிள்ஸை சரி பார்த்து மக்கள் பணியை துரிதப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கிற விஷயம் நல்ல விஷயந்தான், ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். நிறைய பேர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணுற பல பயிர் கடன்கள்லாம் இருக்குது, அதை விட்டு இதுக்கு போய் முன்னுரிமை தராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட ஏன் அப்படி செய்கிறாருன்னு மேம்போக்காக பார்த்து அப்படின்னு நினச்சானா, இப்போ பேசுகிறதுக்கு முன்னால் நான் வந்து செக் பண்ணேன், ஃபேக்ட் செக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தப்போ ஆல்ரெடி ஒரு 100 நாள் கம்ப்ளீட் பண்ணப்போ கிட்டத்தட்ட விவசாய கடன்கள்லாம் வந்து முந்திலாம் 50,000 கீழே இருந்தால் தான் வேவ் பண்ணுவாங்க, தள்ளுபடி பண்ணுவாங்க. இப்போ 50,000 ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 50,000 லிமிட்டை 75,000 லிமிட் ஆக்கினார். அதாவது விவசாயிகளுக்கு, அவங்க விவசாய நிலங்களுக்காக, இந்த ஃபார்ம் லேண்டு வாங்கினதுக்காக கடன் பட்டவர்கள் வந்து 75,000 வரைக்கும் கடன் இருந்தால் அது ஃபுல்லாக வேவ் பண்ணிவிடுவாங்க, தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. 75,000 1 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அப் டு 75,000 வந்து அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஒரு 35,000 கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான தள்ளுபடி இருக்கும். 75,000 1 லட்சம் இருந்தால் ஒரு 35,000 ஒரு 75,000 வரைக்கும் தள்ளுபடி இருக்கும். 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் சடன் ஸ்லாப் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக தள்ளுபடியினுடைய அந்த ஸ்லாப்ஸ் அறிவித்து அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அந்த விவசாய கடன்களையும் அது பண்ணியிருக்காரு அவர். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த திட்டங்கள் போடுறது புண்ணியம் இல்லை, திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். திட்டங்கள் போடுறது ஒரு 50% வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை பாராட்டி தான் ஆகணும். திட்டங்கள் போடுறதும் சாதாரண விஷயம் இல்லை, நல்ல திட்டங்கள் போடுறது தான் எல்லாருமே போட்டுடுறதில்ல, இந்த மக்கள் சார்ந்த திட்டங்கள், அதுவும் பாராட்டணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், மெட்டீரியலைஸ் ஆகணும். ஆக்சுவலாக அதுக்கு அவங்க கேஸ்கேடு பண்ணி கடைசி அந்த ஊழியர் வரைக்கும் அது போதான்னு சொல்லிட்டு அந்த மானிட்டர் பண்ணி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ், பிஎம்ஓ ஆஃபீஸ், சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பிஎம்ஓ ஆஃபீஸ் தனியாக போட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ் மானிட்டரிங் பண்ணணும், ட்ராக் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், முடிக்கணும். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக அந்த ப்ராசஸில். அதனால் இதை பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணாமல் இவங்களுக்கு காரு கொடுக்குறீங்கன்னா அதில் பிரயோஜனம் இல்லைங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் காரு வேணும், அவங்க சொந்தத்துக்கு பர்சனலுக்கு கிடையாது, மக்கள் பணிகளுக்காக தான். இன்னொன்று இதையுமே அவர் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய விமர்சனங்கள் விஜய் சார்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் நல்ல விஷயங்கள் வரப்போ நம்ம பாராட்டி அவனை யாராக இருந்தாலும், சரிங்களா, சும்மா கம்ப்ளைண்ட் பண்ண குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லைங்களா. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆக்சுவலாக. விவசாயக்காரங்களையும் டிஃபைன் பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆப்போசிஷன், எதிர்கட்சிகள். இது பத்தாது, ஓகே இது பண்ணியிருக்காருல, அந்த கோலை பண்ணோம், நடக்கும். இந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறப்ப இன்னும் பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை, இந்த ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஆக்சுவலாக. தேங்க்யூ கைஸ்.